Welcome to the class. Now we can see about the transport control protocol. Transport control protocol எப்ப எந்த மாதிரி சினாரியோல நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் நான் வந்து என்னோட சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Let me use Google server. Google நான் டைப் பண்றேன். Google டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படினு சொன்னா என்னோட சிஸ்டம் எங்கேயோ இருக்கக்கூடிய Google சர்வரோட கனெக்ட் ஆகுது. எங்கேயோ இருக்கக்கூடிய Google சர்வரோட கனெக்ட் ஆகுது. இப்போ அதில இருந்து ஏதாவது ஒரு டேட்டா நான் எடுத்தேன் அப்படினு சொன்னா என்னோட டேட்டா வந்து அங்க இருந்து எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. சோ ரெக்வெஸ்ட் ஆரிஜினேட்டர்னா எனக்கு சர்வ் பண்றது யார் அப்படினு சொன்னா அந்த கன்சர்ன் சர்வர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ப்ராசஸ் கீழ வருது அப்படினா I am the client and he is the server. இப்போ இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டுக்கு போறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து TCP பிளஸ் வந்து PPT அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் போடுறேன். போட்டோன்னே எனக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நிறைய PPTs ரிலவெண்டான ஸ்லைட்ஸ் வருதா. ஸோ இப்போ இந்த இதை எடுக்கிறேன். ஸோ இந்த URL வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சர்வர் தட் ஹோஸ்ட் தி ஃபைல். அந்த சர்வர்ல ஃபைல் இருக்கு. இப்போ நான் இது வந்து போய் வந்து கோ அண்ட் சர்ச் பண்ணி நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஒரு PPT வந்து டவுன்லோட் ஆகுது. அப்போ இந்த ரெக்வஸ்ட் நான் அரிஜினேட் பண்றேன். அந்த கன்சர்ன் சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா என்னோட ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு வந்து டேட்டா கொடுக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தெர் இஸ் அ ஜங்க் ஆஃப் டேட்டா தட் இஸ் பீன் ஃப்ளோயிங் பேக். நீங்க நல்லா பாருங்க, இதுல வந்து சைஸ் ஆஃப் த டேட்டா இஸ் 1.8 M. இப்போ நான் வந்து இதுல வந்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இங்க வந்து ஸ்ட்ரீமிங் சைஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ கண்டென்ட் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னு சொல்லி. பட் இப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட்டா டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஆயிருச்சுன்னு நம்புறேன். பட் மினிமம் குவாண்டம் ஆஃப் டேட்டா வரல. அதனால வந்து எனக்கு வந்து சைஸ் ஆஃப் த டேட்டா சொல்லலை. ஆல்மோஸ்ட் டேட்டா வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ அப்போ எனக்கு 1.8 M அப்படிங்கிறது என்னுடைய டேட்டாவோட சைஸ். பட் எவ்வளோ குவாண்டம் ஆஃப் சைஸ் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எனக்கும் அந்த சர்வர் சிஸ்டத்துக்கு நடுவில் இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடிய நெட்வொர்க்கோடைய கெப்பாசிட்டி அப்புறம் என்னோட சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த டேட்டா இஸ் பின் டிரான்ஸ்மிட்டட் பேக். இதுதான் TCP புரோட்டோகால் வந்து டிஃபைன் பண்ணுது. இப்போ TCP புரோட்டோகால் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டேன், கிளைண்ட் சர்வர் மாடல் சொன்னேன். கிளைண்ட் சர்வர் மாடலை பத்தி பேசினேன். கிளைண்ட் சர்வர் மாடலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இது சொன்னதுக்கு அப்புறம் வந்து நம்ம டேட்டா பத்தி பேசணும். டேட்டாங்கிறது இப்ப டேட்டாவை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னு வீடியோ, இன்னொன்னு ஆடியோ, இன்னொன்னு வந்து நார்மல் டேட்டா கம்யூனிகேஷன். சரியா? இப்ப இந்த வீடியோ அண்ட் ஆடியோ டேட்டாவை நான் ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஸ்டோர்டு கண்டென்ட், இன்னொன்னு வந்து லைவ் கண்டென்ட். சரியா? ஸ்டோர்டு கண்டென்ட், லைவ் கண்டென்ட். இப்போ ஸ்டோர்டு கண்டென்ட், லைவ் கண்டென்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டோர்டு கண்டென்ட் வந்து நார்மலா வந்து GB-ல இருக்கும். லைவ் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கெப்பாசிட்டி இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கறதுனால இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் இஃப் இட் இஸ் ஹேண்ட்லிங் வித் a large quantum of data and if it is handling with an infinite capacity எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து பக்காவான கேரண்டீடு டிரான்ஸ்மிஷன் என்னால வந்து என்ஷோர் பண்ண முடியாது. அப்ப என்ஷோர் பண்ண முடியாத டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து நம்ம வழக்கமா UDP புரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே UDP புரோட்டோகால் பத்தி பேசியாச்சு. சரியா? இப்ப இந்த டேட்டாவை ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலவென்ட் வித் ஃபைல்ஸ். சரியா? இட் இஸ் ரிலவென்ட் வித் ஃபைல்ஸ் ஆர் இட் இஸ் ரிலவென்ட் வித் சம் என்ன சொல்றது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஏன் ஃபைல்ஸ் நான் பிரிச்சிருக்கேன், ஏன் டெக்ஸ்ட் நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஃபைல்ஸ் வந்து வழக்கமா வந்து இட் இஸ் ஆஃப் மினிமம் சைஸ். நான் வந்து இப்போ எடுத்திருக்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் MB சைஸ்ல வந்துச்சு. 1.8 MB வந்துச்சு. ஸோ MB சைஸ் GB சைஸுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபைல்ஸ் போகாது. ரெண்டாவது இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஈக்குவலண்டா நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னா இட் இஸ் ஆஃப் இன் KB சைஸ். இந்த KB சைஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து வழக்கமா வந்து நான் என்ன மீனிங்ல பேசுவோம் அப்படின்னு சொன்னா வி ரிலவென்ட் வித் SMTP புரோட்டோகால். அதாவது மெயில் டாக்குமெண்ட் எதுவும் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னா அது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கேட்டகரியில நான் எடுத்துக்கிறேன். இஃப் ஐ எம் டீலிங் வித் எனி ஃபைல்ஸ் தென் இட் இஸ் ஆஃப் இன் MB சைஸ் ஆர் இன் மேக்ஸிமம் GB சைஸுக்கு போகாது. அப்படி இல்லைனாலும் இந்த ஃபைல்ஸ் வந்து யூனிஃபார்மா உடச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டேட்டாஸுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஐ கேன் ஏபிள் டு கிவ் ரிலேவ் தட் இஸ் என்ஷூர் தி கேரண்டி. என்ன சொல்றது we can able to ensure the guarantee of delivery of information to the destination. இத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? இந்த மாதிரி சினாரியோக்கு தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm been going for TCP protocol.
இந்த பேக்ரவுண்டில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசிபி ப்ரோட்டோக்காலை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ டிசிபி ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் என்ஷோர்ஸ் பக்கா டெலிவரி பிட்வீன் அ ப்ராசஸ் டு அ ப்ராசஸ். இதை வந்து இன்னொரு மீனிங்கில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரோக்ராம் டு அ ப்ரோக்ராம். இதை மட்டும் ஒரு ப்ரோக்ராம் தட் இஸ் ரன்னிங் இன் மை சிஸ்டம் டு அ ப்ரோக்ராம் தட் இஸ் ரன்னிங் இன் மை சர்வர் சிஸ்டம். சரி, in another system கிடையாது, it is running in the server system. A process that is running in my system and a process that is been running in the server system. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது யாரோட வேலைன்னா டிசிபி புரோட்டோகாலோட வேலை. சரியா, ரெண்டாவது அந்த மாதிரி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் புரோட்டோகால் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு சிஸ்டம், இது என்னோட சிஸ்டம், இது சர்வர், இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு டியூப் கட்டுதுன்னா இந்த டியூப் வழியா டேட்டா இவர்கிட்ட போய் சேர்ற மாதிரி வந்து கம்யூனிகேஷனை வந்து ரீச் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, என்னோட வீட்டில் மேலே வந்து அப்பர் டேங்க்ல, என்னோட வீட்டுக்கு மாடியில் வந்து ஒரு அப்பர் டேங்க் இருக்குது. அப்பர் டேங்க்ல இருந்து நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் டிராப்பிங் வாட்டர் அட் மை கிச்சன். அப்போ என்னோட கிச்சனுக்கு வந்து தண்ணி வருது அப்படின்னு சொன்னா தேர் இஸ் அ டெடிகேட்டட் சேனல் பிட்வீன் தி டேங்க் வித் ரெஸ்பெக்ட் டு மை கிச்சன். பட் நடுவில் வந்து என்ன பண்ணலாம், என்னோட டியூப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நான் பைபாஸ் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், கொண்டுட்டு வந்திருக்கலாம். பட் தர் இஸ் அ டெடிகேட்டட் பாத் பிட்வீன் மை செல்ஃப். பட் என்னுடைய நெட்வொர்க்கிங் லேயர்ஸ் ரிலவன்சியில் நான் என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், எனக்கு பக்காவா எனக்கு வந்து எனக்கும் இந்த லாஸ்ட் எண்ட் சிஸ்டத்துக்கும் வந்து கேரண்டீடு பாத் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னால் என்ஷோர் பண்ண முடியாது. அந்த மாதிரி டியூப் லைக் சேனல். அதனால நம்ம வந்து வழக்கமாக வி கால் த சேனல் டு பி பிசிக்கல் அண்ட் வர்ச்சுவல். வர்ச்சுவல் அப்படி பிசிக்கல் அப்படின்னு சொன்னா எனக்கும் உனக்கும் நடுவில் வந்து இதுதான் பாத்து அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றது வந்து பிசிக்கல். வர்ச்சுவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு பிசிக்கல் செட்டப் கிடையாது. பட் ஐ அசியூம் தட் there is a connection between a dedicated connection between myself with respect to the last end server. இது வந்து virtual connection. வழக்கமா வந்து the TCP follows the virtual connection between this client with respect to the server. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, there are well number of well known ports in TCP. நம்ம அன்னைக்கு நம்ம லிஸ்ட் எடுக்கும்போது பார்த்தோம் TCPல அதே மாதிரி நிறைய well known ports இருக்குது. ஒரு சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறேன். போர்ட் நம்பர் 7 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்கோங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் ரெலவென்ட் டு பிங் ஸ்டேட்மெண்ட். பிங் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது எக்கோ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ whenever you relevant with go with the ping, normally the port number 7 will open. சரியா, அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டே டைம். இந்த பிங் நம்பர் நீங்கள் வந்து சிஸ்டத்தோட டே டைம் அல்லட்னா சர்வரோட டே டைம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நார்மலி இந்த போர்ட் நம்பர் 13 will open. அதே மாதிரி எனி கோட் 17 will open. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேண்டில் வித் எனி FTTP டேட்டா தென் 20 will open. அண்ட் 21 வந்து FTPயோட கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஃப்ளோ பண்ணுறதுக்கு 21. இது நாமளாக வந்து பெரிய நம்பர் குவாண்டம் ஆஃப் ஃபைல்ஸ் நான் சொன்னால டேட்டாவை 2 குவாண்டமாக எடுத்துக்கிறேன். இதர டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அதில் ஃபைல் டாக்குமெண்ட். ஃபைல் டாக்குமெண்ட் இஸ் நார்மலி ஹெல்டட் வித் யூசிங் அன் FTP சர்வர். இப்போ டெல்நெட்டை பற்றி ஏற்கனவே அன்னைக்கு நான் பேசுகிறேன் நம்புறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே BOOTP வந்து வழக்கமாக வந்து யூசஸ் எய்தர் UDP ஆர்எல்ஸ் TCP ப்ரோட்டோகால். இஃப் இட் இஸ் 67th போர்ட். நார்மலாக நீங்கள் 67th போர்ட் பார்த்தீங்கன்னா இது UDP ப்ரோட்டோகால் கீழே வரும். பட் நார்மலா BOOTP வந்து 2 ப்ரோட்டோகாலும் யூஸ் பண்ணும். சர்டன் மொமெண்ட், அதாவது when it is originating it using UDP, almost when on propagation it uses 67 as an TCP port. இது வந்து வழக்கமா வந்து இதை பத்தி இப்போ அதிகமாக HTTP போர்ட் வந்து 80. ஸோ இதெல்லாம் வந்து வெல் நோன் TCP போர்ட்ஸ். சரியா, ஸோ இந்த கேட்டகரியில நம்மளுக்கு வந்து TCP வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இட் ரிலவன்ஸ் வித் பைட் டு பைட் கம்யூனிகேஷன். அப்படி இல்லைன்னா it goes with a stream of bytes with respect to source with respect to destination. சரியா, ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப்புக்குள்ள அந்த பைப்பு நிறைய தண்ணி அப்படிங்கிற மீனிங் தான். அப்போ எனக்கும் லாஸ்ட் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் அச்சீவ் பண்ணும்போது இட் ஆக்குபைஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ். அப்போ இது வந்து ஒரு பைட் ஓரியன்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இட் இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால். நார்மலா UDP பேக்கெட்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா UDP வந்து ஒரு பாக்கெட்டுக்கு இன்னொரு பாக்கெட்டுக்கும் ரிலவன்சி இருக்காது. when it is been given to the IP protocol, IP ட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாக்கெட் இது செகண்ட் பாக்கெட், இது தேர்ட் பாக்கெட், இது ஃபோர்த் பாக்கெட் அப்படின்னு சொல்லி ரிலவன்சி வந்து எங்க இருக்காது அப்படின்னா UDP ப்ரோட்டோகால் இருக்காது. பட் TCP ப்ரோட்டோகாலை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாக்கெட் இது, செகண்ட் பாக்கெட் இது, தேர்ட் பாக்கெட் இது ஃபோர்த் பாக்கெட், இது 7th பாக்கெட் அப்படிங்கிற ரிலவன்சி உண்டு. இது வந்து வழக்கமா வந்து TCP ப்ரோட்டோகால் அச்சீவ் பண்ணும். TCP ப்ரோட்டோகால் வந்து இதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து we can இதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட்ல நம்ம வந்து பேசலாம்.
சரியா? இன்னொன்று நம்ம டிசிபி வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுது. ஒன்று வந்து பஃபர். பஃபருங்கிறது என்ன? I hope it crosses 10 minutes, so அதனால let me continue in the next video. Thank you.